தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த திரு சோமு நிறைய தகவல்கள், நிறைய விமர்சனங்களோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 பேரோட கருத்துக்கள் கேட்டீங்க, எப்படி பார்க்குறீங்க பார்க்கலாம் திரு சோமு. சரி, முதல் இது உங்கள் 3 பேர்கிட்டையும் நான் குறிக்கிறதில்ல, அதனால் நீங்கள் குறிக்கிற வேணாம். நேரமும் இப்போ குறைவாக தான் இருக்குது அப்படின்னு இந்த ஒரு ஆன்மீகமாக ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஒருவன் தன் மனைவி தவறு செய்தால ஒழிய அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை நாடுவது அவன் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான். மாத்தேயு 19:9 பழைய ஏற்பாடு. நாளைக்கு வந்து பெண்கள் தினம். இப்போ உலக அளவிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2024 50,000 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க குடும்ப உறுப்பினர்களால். இதில் கணிசமாக இந்தியா. இதை ஒட்டி தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள வந்து குடும்ப வன்முறை அதை செய்கிறது, கொலை செய்கிறது, இது எல்லாமே இங்கே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த நாளைக்கு அந்த உலக மகளிர் தினம் அதை ஒட்டி சொல்கிறேன். இப்போ இவர் விஷயத்துக்கு வருவோம், விஜய் விஷயத்துக்கு. இப்போ சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் விஷயத்தையும் நான் திருசா சொல்லலை, ஒரு நடிகைன்னு சொல்கிறேன். ஒரு நடிகை விஷயத்தையும். ஓ அப்படியா, அது பாருங்கள், அது வேறு. அப்புறம் அந்த அம்மா வேறு வக்கீல் நோட்டீஸ் சொல்கிறதுக்கா நயினார் நாகேந்திரன் கூப்பிட்ட மாதிரி அப்படின்ட்டு வக்கீல் நோட்டீஸ் சொல்லலை, வக்கீல் மூலமாக அறிவிப்பு விட்டாங்க, அவ்வளோதான். இதை தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறாங்க ஒரு இதில். இது உண்மையில தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம் சராசரியான ஆட்களாக இருந்தால். ஆனால் இவர் வந்து அரசியல் தலைவருங்கிறத விட்டுருவோம், ஒரு கட்சிக்கு தலைவர், ஒரு நடிகர் வந்து தன்னுடைய திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பிறந்ததாக இருக்கட்டும், பிள்ளைக்கு காது குத்துனதாக இருக்கட்டும், மீடியாலெல்லாம் ஊரை கூட்டி சொல்கிறீங்க ஒன்று. அடுத்தது இப்போ வந்து சோசியல் மீடியா வந்த உடனே அதில் பதிவு பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்ப ஒரு விவாகரத்து விஷயம் வந்திருக்கு அப்படின்னா நம்மளை மாதிரி வெளியாட்களை விடுங்க, அவங்க சார்ந்த ரசிகர்களுக்கே ஒரு தகவல் சொல்லணும் இல்லையா? அவங்க பதறி போயிருப்பாங்கல்ல, ஒரு விஷயம் அது ஒன்று. ஏன்னா களத்தில் இருவேறு தவறான தகவல்கள் கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கான கடமை இருக்குது, அந்த கடமையிலேருந்து விஜய் தவறி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ஒரு விஷயம். அடுத்தது, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அது அவங்கவுங்க விருப்பம், நம்ம வந்து அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புகாரில் இவங்க சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு நடிகையுடைய தொடர்பு, இது தெரிஞ்சு சொன்னோன்னா அப்புறம் வந்து விலகிக்கிறேன்னாரு. நான் விலகலை, ஆனால் என்னை தனிமைப்படுத்தினார், தாம்பத்திய உறவிலிருந்து விலக்கினார், பொருளாதார தடை ஏற்படுத்தினார். இன்றைக்கி வந்து என்னென்னா, இந்த வீட்டிலையே சேர்க்கலை, என்னை வந்து அந்த வீட்டில் அனுமதிக்கலைன்னு புகார் சொல்கிற அளவுக்கான விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போ இதை பொதுவாக நம்ம பேசுகிறது தவறு இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை கொஞ்சம் இருங்க, நீங்கள் முடிச்சோன்னா நீங்கள் தனியாக ஒரு மணி நேரம் சொல்லுங்கள். ஏன்னா அதனால் அது தவறு இல்லை, அது ஒரு விஷயம். அடுத்தது, குறைஞ்சபட்ச ஒரு நாகரிகம் உள்ள ஒரு தலைவர், நடிகர்லாம் விட்டுருங்க, ஒரு மனிதர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இவருடைய பேரை போட்டு அந்த சங்கீதாவை, இவர் கூட இத்தனை வருடம் வாழ்ந்த 2 குழந்தை பெற்று தந்த அந்த பெண்மணியை ஆபாசமாக, தரக்குறைவாக, அவங்கவுங்க தகுதி தராதராதானே அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இவர் என்ன செஞ்சிட்டு, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசுகிறார், நிர்வாகிகள் கூட்டத்தில் 4998 பேர் கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்தில் அங்கே வந்து பேசுகிறார். பேசுகிறப்ப இதை பற்றி வாயே திறக்கலை. அப்போ மற்றதுக்கெல்லாம் பேசினார், இதை பேசாமல் கொடுத்த பதிலடி என்ன அப்படின்னா, எனக்கு எதிராக ஏதாவது பண்ணிங்கன்னா இதுதான் கதின்னு. இப்போ சில பேர் சொல்லலாம், கொஞ்சம் அறிவார்ந்த ஆட்கள் இருப்பாங்கள்ல, தேவைக்கல ஆதரவாளர்கள், அவங்க சொல்லலாம், அது எப்படி சோசியல் மீடியாவில் வந்து விஜய் படத்தை போட்டு ஃபேக் ஐடி யாராவது பண்ணியிருக்கலான்ட்டு. நீங்கள் கண்டதுக்கெல்லாம் போய் புகார் கொடுக்குறீங்களே, எங்கள் பேரில் இப்படி வந்திருக்கா அப்படி வந்திருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க கமிஷனர் ஆஃபீஸ் எத்தனை போகிறீங்க. அப்போ அதுக்கு பேருக்கலாமே, எங்கள் பேரை போட்டு யாரோ வந்து என்னுடைய மனைவியை வந்து இது பண்ணுறாங்கன்னு போலையே. அப்போ அந்த மௌனம்ங்கிறது வந்து எவ்வளோ கொடூரமானது. அது இதில் ஜனநாயக மாதர் சங்கம் கண்டிச்சிருக்கு, இது மாதிரி இவருடைய மனைவியை வந்து அவர் ரசிகர்களே வந்து இது மாதிரி அவங்க பெயர் தாங்கி பண்ணுறாங்க அப்படின்னு. தவிர பத்திரிகையாளர்களும் கேவலப்படுத்துறது இது வந்து பத்திரிகை நடத்தப்படுகின்ற வாதம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? புரியல. இது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற, நிகழ்த்தப்படுகின்ற ஒரு செயல் அப்படின்ற. நிச்சயமா அது திட்டமிட்ட செயல் தான். அது திரிஷாவும் விஜயும் திட்டமிட்ட செயல். 2வது முறையாக சொல்லிட்டீங்க. ஆமாம், இவங்க தான் காரணம். இப்போ ஏன் அப்படின்னா, அடுத்தவங்கள்டேருந்து வரக்கூடிய காரணங்கள்லாம் சமாளிக்கலாம். ஒன்றும் இல்லை, இவங்களை பற்றி தான் பிரச்சனை வந்துட்டு இருக்குங்கிற சூழலில் வெளிப்படையாக ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னா அதையும் சுதந்திரம்னு நம்ம சொல்லலாம், ஒரு வாதம் வைக்கலாம். அதே நேரத்தில் நம்ம ஒரு கட்சி நடத்துகிறோம், நமக்கு வரக்கூடிய வாக்குகளே குறைவாக தான் இருக்கும். அதுவும் கரூர் பலி நடந்திருக்கு,
இப்போ மனைவி வேறு விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இமேஜ் இருக்கிறதும் போயிடுச்சு. இந்த நேரத்தில் போய் அந்த நடிகை கூட போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், அது இல்லை. அப்போ இதுக்கு யார் காரணம்? வேணும்னா இன்னொன்று சொல்லலாம். நான் ஏற்கனவே வந்து அதை பேசுனது அது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பேரை சொல்லியே சொல்கிறோம்ல, விஜய் திரிஷா ஒரு நிகழ்ச்சிக்கு போனதாக சொல்கிறாங்கல்ல, அது ஆக்சுவலாக விஜய் திரிஷாவே கிடையாது. எதிர்க்கட்சிகள் சதி பண்ணி விஜய் திரிஷா மாதிரி ஏஐ உருவத்தை வச்சு அங்கே அனுப்பி வெளியில் நடமாட விட்டாங்க பேரை கெடுக்கிறதுக்காக. இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் மட்டும் இல்லை, மத்திய உளவுத்துறையான இல்லை முதல்ல மத்தியிலேருந்து போவோம். மத்திய உளவுத்துறையான சிபிஐ இருக்குது, அமெரிக்காவுடைய உளவுத்துறையான கேஜிபி இருக்குது. இதில் இத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை நான் பேசினேன் ஒரு இதில். ரஷ்யா சார் கேஜிபி இல்லையா, அது பெர்லின் தானே, பெர்லின் தனிநாடு தானேங்க. பெர்லின் வந்து ஜெர்மனியோட ஒரு பாருங்க ஸ்டேட் சார். பாருங்க, விஜய் தாவேக்கானாலே நானும் தாவேக்காரங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறேன். சரி, அதை விட்டுருவோம். சிஏ வந்து அமெரிக்கா. ஆக இப்படி பேசணுன்னா அதை எடுத்துட்டு இப்போ பல பேர் பேச ஆரம்பிச்சு ஏஐ உருவன் நம்பி பேசக்கூடிய அளவுக்கு புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. வேணா அப்படி சொல்லலாமே தவிர இதுக்கு காரணம் இவங்க 2 பேர் தான். இதில் வேற இது இல்லை. இன்னும் சொல்ல போனால் விஜயோடைய எடுத்து அரசியல் சதி நடப்பதாக அவங்களுடைய ஆதரவாளர்லாம் தொடர்ந்து சொல்லி வரதை நம்ம பார்ப்போம். இல்லை, சுருக்கமாக சொல்ல போனால் அந்த என்னுடைய மனைவியை பற்றி நம்ம இப்படி கூட சொல்லலாம், நம்முடைய கட்சி தொண்டர்கள்லாம் ரொம்ப அப்பாவிகள், அவங்களுக்கு ஆபாசமாக பேச தெரியாது. ஏன்னா இவரே வந்து ஆபாசம் படம் பேசுறது கிடையாது, சினிமாவில் அவ்வளோ இது வக்கர காட்சியெலாம் நடித்தது கிடையாது, அதனால் தெரியாது. இருந்தாலும் உங்கள் பேரை பயன்படுத்தி வேறு யாரோ பண்ணுறாங்கங்களாலும் சொல்லியிருக்கலாம்ல, அப்போ அது நிற்கும்ல கொஞ்சம். அப்போனா இதுலேருந்து தெரியறது நீங்க பேசுறப்ப நான் பேசல, சும்மா இருங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து என்னன்னா, அது வந்து எந்த நேரத்தில் சொல்லணும்னு இருக்குல்ல. ஒன்று இது வந்து என்னன்னா, அந்த தஞ்சை கூட்டத்தில் அமைதியாக அவர் இருந்தது விஜயோடைய மன வக்கிரத்தை காட்டுது. இது ரொம்ப தப்பு. இதே மற்ற பல தலைவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, இது ஒன்றும் புதுசு இல்லை. மற்ற தலைவர்கள் நம்ம கூட்டத்தில் வெளிப்படையாக பேசியிருக்காங்க, மீடியாவில் வந்துருக்குது. நம்ம கட்சிக்காரங்க வந்து சில பேர் ஆபாசமாக தரக்குறைவாக பதிவு போடுறீங்க சோசியல் மீடியாவில், இது தப்பு அப்படின்னு. ஆனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதை வந்து பேசியிருக்கலாம். என்னுடைய மனைவி இப்போ வந்து அவமானகரமாக பேசாதீங்கன்னு சொல்கிறதுல இதில் எந்த அவருக்கு வந்து என்ன தயக்கம் இருக்குது? அப்புறம் இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க, அது சினிமா, இது அரசியல். இப்போ விஜய்க்கு என்னங்க அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குது? சினிமாவில் ஆடி பாடியும் வைக்கிறமோ பேசி இதை வச்சு தானே அரசியலே இருக்குது. அப்போ சினிமாவில் பேசுகிற டைலாக்கை வந்து வச்சு பேச மாட்டாங்களா? அது எப்படி பேசாமல் இருப்பாங்க? இப்போ இவர் என்ன வந்து நான் சுதந்திரத்துக்காக போராடினார் அந்த காலத்து இதில், இல்லை வந்து ஒரு வயசு கம்மி தான், சரி அதை விட்டுருவோம். இப்போ சமீபத்தில் எதுவும் தமிழக அரசியலும் சினிமாவையும் பிரிக்க முடியாது. ஐயோ, அதனால விஜய் என்றுடன் நீங்களாம் பேசுறாங்கன்ற நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். தமிழக அரசியலையும் சினிமாவையும் எது நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா சினிமா வேற, அரசியல் வேற, இவருக்கு வேற என்ன பின்னணி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை எப்படி நம்ம வந்து ஏத்துக்க முடியும்? சோமு யோசிப்பதை, சோமுக்கு தெரிவதை ஒரு கட்சி நடத்தக்கூடிய விஜய் அறியாமல் தெரியாமல் இருக்கிறாரா? இல்ல, அவரை விட புத்திசாலிகள் கூட இருக்கிறப்ப தெரிய மாட்டேங்குது சில விஷயங்கள். இப்போ ஐயாலாம் கூட இருக்கலாம், இருந்தாருன்னா பல விஷயங்கள் சொல்லுவார், டக்கு டக்குன்னு லா பாயிண்ட் அடிப்பார். நான் பேசலாம், அது குறுக்கிட்டீங்க, சுருக்கமாக சொல்லுங்கள். இதில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சினிமா இதையும் தவிர்க்க முடியாதுன்னு சொன்னார். ஓகேங்களா, இவங்க பெரும்பாலும் சொல்ல வேண்டிய வந்து 2 கட்சிகளுமே வந்து சினிமால தான் வந்து கதாசிரியராக இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவையும் பிரிக்க முடியாது, அது பண்ண முடியாது. எல்லாருமே வந்து சினிமால இருந்து தான் வந்திருக்காங்க, அவங்க சினிமால இருந்து தான் வந்து கதாசிரியராக இருந்திருக்காங்க. இன்ன வரைக்கும் ரெட் பிக்சர்ஸ், டான் பிக்சர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொள்ளு பேர வரைக்குமே வந்து இன்னும் சினிமா வச்சு தான் வந்து வருமானம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா விஜய் மட்டும் சினிமான்றது குத்தி காட்டுறது என்னன்றதை எனக்கு நான் சொன்னது புரிஞ்சுக்கல. அதாவது சினிமா வேற, அரசியல் வேற அப்படி நான் சொல்லல, ரெண்டும் ஒண்ணுன்னு தான் நான் சொல்றேன். அப்ப சினிமால பேசுற டயலாக்கிங் நீங்க அரசியல் கொண்டு வாங்க, வேற என்ன அரசியல் பின்புலம் அவருக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன். இந்த பர்சனல் அட்டாக்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா திமுக புதுசு ஒண்ணும் கிடையாது. இது வந்து பெரியார் மேலேயே அவங்க பண்ணாங்க. முகாந்திரம் இருக்கிறதுன்னு சொல்றது என்ன கேட்டா, இது பெரியாருக்கே பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். புரிஞ்சுங்களா, இது பெரியாருக்கே பண்ணிருக்காங்க. இன்னைக்கு திமுக இன்னைக்கு தான் இது ஸ்டார்ட் பண்ணுதுன்னு கிடையாது, பெரியாருக்கே பண்ணிருக்காங்க, எம்ஜிஆருக்கு பண்ணிருக்காங்க, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பண்ணிருக்காங்க, இன்னைக்கு விஜய்க்கு பண்றாங்க. இது அவங்களோட நிரந்தர அட்டாக்கே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாத்துக்குமே கேரக்டர் அசாசினேஷன் எது பண்ணாங்க? பெரியாருக்கு என்ன பண்ணாங்க? மணியம்மை கல்யாணம் பண்றாருன்னு சொல்லி பண்ணாங்க. எம்ஜிஆருக்கு என்ன? வேற ஒரு விவாதத்திற்கு ஒன்று கூட்டி பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே பர்சனல் அட்டாக்ஸ் பண்றது டிஎம்கேவோட கல்ச்சர். பெர்சனல் அட்டாக் பண்றாங்கல, வெளியில இருந்து யாரும் பண்ணல, வெளி கட்சிகள் யாரும் பண்ணல,
சொந்த மனைவி தான் பெர்சனல் டாக் பண்றாங்க. நம்ம பேசலாம் நல்லது. அதை தேவைக்காரங்களே பல பேர் பண்றாங்க. தலைப்பு தொடர் நடக்கிறது திரு சோமு மக்கள் தீர்ப்பு தரப்பு உங்களை கருத்து பார்வை. யாரை பார்க்க போறது கிடையாது. பிரேம் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் இப்ப ஏற்கனவே சொன்னது மாதிரி இது அரசியல் சதி தான் இது. இது என்னன்னா அரசியல் சதி அப்படின்னு ஆமா தாவேக்குள்ளேயே நடந்த சதியா தான் அது இருக்கும். விஜயோட சதியா கூட இருக்குமோன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த கட்சி ஆரம்பிக்க போறதா சொன்னதுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் 1500லேருந்து 5000க்குள்ள தான் வாக்கு வரும் அப்படிங்கிறது. இப்ப நாளைக்கு இது நடக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா நான் வரேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஏங்க உங்ககிட்ட வரங்க நீங்க மறுத்து பேசுங்க. அப்ப என்ன அப்படி ஆகும்னா நாளைக்கு தெரியுது வாக்கு கம்மியாகிறப்ப, அதாவது நான் சொன்னது மாதிரி நடக்கிறப்ப கரூர்ல பலி நடந்துச்சுங்க, அதனால வந்து வாக்கு கம்மியாயிடுச்சு. ஜனநாயகன் படத்துக்கு தடை வந்துச்சு, அதனால வாக்கு கம்மியாயிடுச்சு. இந்த புகாருக்கு எதுவுமே அவர் பதில் சொல்லாமல் போயிட்டார் மனைவியுடைய விவாகரத்தில், அதனால குறைஞ்சுன்னு சொல்லி வாக்கு குறைவதற்கான காரணங்களாக இது இருக்குது. அப்படிங்கிறதுனால இது தாவேக்க சதி இல்லைன்னா விஜயுடைய எதிர்கொள்ள முடியாத ஒரு தவறான ஒரு சிந்தனை போக்கு, இதுதான் காரணம். மற்றபடி அரசியல் சதின்னு நம்ம அந்த வார்த்தையை வச்சு கொண்டால் அது விஜய் தாவேக்க சதி தான். நல்லது.